ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இந்தோனேஷியன் ஜாம்பி மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் த எலிக்சர். இந்த மூவி வந்தது 2025. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட லவ்வருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கோட வராரு. ஆனால் அந்த டைமில் அவருக்கு ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அவர் அப்படி போன கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஒரு கார் வேகமாக வந்திருக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்க மனுஷங்க பொருட்கள்னு எல்லாத்து மேலேயும் மோதி இப்போ அந்த கார் நின்றுருக்கும். அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க யாரோ குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சி அங்கே இருக்கிறவங்க கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதை ஓட்டிட்டு வந்தவர் ஜாம்பியாக மாறின ஒருத்தர். இப்போ அவர் வெளியே வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் எப்படி ஜாம்பியாக மாறினாரு அப்படிங்கிற கதையை காட்டுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் 40 வருஷமாக வானிவாரஸ்னு ஒரு ஹெர்பல் மெடிசன் கம்பெனி நடத்திட்டு வருவார். பல வருஷமாக நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்த அந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் வருஷமாக லாஸில் போயிட்டுருக்கு. அதனால 3 மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு நியூ மெடிசனை அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட 2 சாம்பிளில் ஒரு சாம்பிள் பாஸோட வீட்டுக்கும் இன்னொரு சாம்பிளை வேறு ஊரில் இருக்க மிஸ்ஸஸ் கிரேஸுங்கிறவங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. இந்த கம்பெனியோட பாஸ்க்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்க. பொண்ணோட பேரு கெனஸ். அவங்களுக்கு ரூடிங்கிறவரோட மேரேஜ் ஆகி இப்போ அவங்களுக்கு ஒரு பையனும் இருப்பான். ஆனால் அவங்க இருக்கிறது வேற ஊரில். பையன் இந்த ஊரில் இவர் கூட தான் இருப்பான். அவன் கேம் மட்டும்தான் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி கென்னஸோட ஃப்ரெண்டான கரீனாவை தான் இவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கென்னஸ் கரீனா கிட்ட பேசுறதே நிப்பாட்டியிருப்பாங்க. இப்போ அந்த கம்பெனிலேருந்து அனுப்பின 2 சாம்பிள் பாட்டிலில் ஒரு பாட்டில் பாஸோட வீட்டுக்கு வந்திருக்கும். அவரும் அதை குடிச்சிருப்பாரு. அதை குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் தலையில் இருந்த வெள்ளை முடியெல்லாம் பிளாக்காக மாறியிருக்கும். அவர் ஃபேஸில் இருக்க சுருக்கமும் போய் கொஞ்சம் எங்காவும் மாறியிருப்பார். கொஞ்சம் வருஷமாக இவர் நடத்திட்டு வர அந்த ஹெர்பல் கம்பெனி லாஸில் போகிறதுனால அதை விற்கிற பிளானில் இருப்பார். அந்த பணத்தை அவர் பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்காக பொண்ணை அந்த ஊருக்கு வர வச்சுருப்பாரு. இப்போ கென்னஸும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் பையனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கென்னஸோட ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருந்திருக்கும். அது இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருப்பாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க. இப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த புது மெடிசன் நல்லா ஒர்க் ஆகுறத அவரே பார்த்துருப்பாரு. அதனால இப்போ எனக்கு இந்த கம்பெனியை விற்க விருப்பம் இல்லை. நான் கிரியேட் பண்ணியிருக்க இந்த எட்டர்னல் யூத் போஷனை எல்லாரும் குடிச்சா எல்லாருமே எப்பவுமே எங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கம்பெனியை விற்றா வர பணத்தை வச்சு தான் அவரோட பசங்க 2 பேரும் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க. அதனால இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி இப்போ சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பிள் மெடிசனை அவர் குடித்ததுனால அவர் எங்கே மட்டும் மாறாமல் அவரோட பாடியில் நிறைய ரியாக்ஷன் நடந்து அவர் ஒரு ஜாம்பியாகவும் மாறுவார். அப்படி ஜாம்பியாக மாறின அப்புறம் அவங்க வீட்லேயே ஒர்க் பண்ணுற ஒருத்தரை அவர் கடிச்சிருப்பாரு. இப்போ அவங்க பையனையும் கடிக்க வரப்போ அவர் கையில் இருந்த ஒரு ஆரோவை வச்சு அவர் தலையிலேயே இவர் ஷூட் பண்ணியிருப்பாரு. அதனால அவங்க அப்பா இறந்துருப்பாரு. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணாருன்னு சுற்றி இருக்க யாருக்குமே எதுவுமே புரியாது. இப்போ இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்க வீட்டு டிரைவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரில் அனுப்பி வச்சுருப்பாங்க. இவர் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு காரில் வந்து மோதினது. ஆனால் இவரை ஜாம்பி கடிச்சிருக்காது. அப்புறம் எப்படி இவர் ஜாம்பியாக மாறினாரு? கென்னஸோட அப்பா ஜாம்பியாக மாறின கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்களை கடிச்சிருப்பாரு. இப்போ அவங்க ஜாம்பியாக மாறி வீட்டில் இருக்க எல்லாரையுமே கடிக்க துரத்திட்டு வருவாங்க. அதனால் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுவாங்க. கென்னஸும் அவங்க பிரதரும் ஒரு பக்கம் ஓடுவாங்க. கரீனா, ரூடியோட குழந்தை ஒரு பக்கம் ஓடுவாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது? இவங்க ஃபேமிலி அப்புறம் அந்த ஊரில் இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் ஜாம்பி அட்டாக்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஜாம்பி மூவிஸ் பிடிக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.